அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா விஜயராகவன். பிளெஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 48 நாள் வேல்மாறலை படிச்சு நம்ம வீட்டில் முருகப்பெருமானுக்கு எப்படி பூஜை பண்றது அப்படின்றத பத்தியும், நம்மளோட வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்மாறலை பற்றி சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதற்கான விடைகளையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, என்னோட வேண்டுதல் இருக்கு, அது தீரணும் அப்படின்னா நீங்க 48 நாள் விரதம் இருக்கும் போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா முந்தின நாளே பூஜை ரூம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு முருகப்பெருமானோட படத்துக்கு நல்ல மலர் மாலைகள்லாம் வச்சுட்டு, வேல் இருந்தா வேலுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு ஷட்கோண தீபம் முருகப்பெருமானுக்கு ஏற்றி 6 தீபம் நெய் விளக்கு போட்டு நீங்க பஞ்சுத்திரி போட்டு ஏற்றி நீங்க தொடர்ந்து வேல்மாறல் படிங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில படிக்கும் பொழுது இன்னும் அதற்கான ஆற்றல் அதிகமாகும். உங்களோட வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். அந்த நேரத்துல பிரபஞ்ச ஆற்றல் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க படிக்கும்போது உங்களுக்கே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அந்த பலன் நல்லா இருக்கும். அதனால நீங்க பிரம்ம முகூர்த்த வேலை 4 to 6 இந்த நேரத்துல நீங்க தொடர்ந்து 48 நாள் முருகர் பெருமானுக்கு நீங்க தொடர்ந்து விளக்கேத்தி பாருங்க. அதற்கான பலன் விரைவில் கண்டிப்பா கிடைக்கும். இந்த நேரத்துல நீங்க சப்போஸ் நீங்க மாலை போட்டிருக்காங்க, முருகப்பெருமானுக்கு மாலை போட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த நேரத்துல தீட்டு வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. மாமிசமும் சாப்பிடக்கூடாது. நீங்க 2 வேளை முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணி நீங்க விரதம் இருக்கணும். ஆனா நான் மாலைலாம் போடல, நான் 48 நாள் இருக்க போறேன் அப்படின்னா நீங்க வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதே முறை தான். ஆனா தீட்டு வீட்டுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எமர்ஜென்சி ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்னா நீங்க போயிட்டு வந்துடலாம். போயிட்டு மறுநாள் குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு நீங்க ரெகுலரா பூஜையை கண்டினியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க மாதவிலக்கு தீட்டு இருக்கு அப்படின்னா அந்த 3 நாள் மட்டும் விட்டுட்டு அடுத்த நாள்ல இருந்து நீங்க கண்டினியூவா இந்த பூஜை செஞ்சுக்கலாம். அது போலதான் எந்த ஒரு ஏதோ ஒரு கெட்டதோ நல்லதோ நீங்க போறீங்கன்னா அந்த ஒரு நாளோ 2 நாளோ விட்டுட்டு அடுத்த நாள்ல இருந்து நீங்க கண்டினியூவா அந்த 48 நாள் பூஜை செஞ்சுக்கலாம். மாமிசம் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா நீங்க பூஜை பண்றீங்கன்னா நீங்க சாப்பிடாதீங்க. உங்க ஃபேமிலி இருக்கவங்க சாப்பிடாம இருப்பாங்கன்னா அவங்களையும் சாப்பிடாம இருக்க சொல்லுங்க. இல்ல சாப்பிடுவாங்க, குழந்தைங்க இருக்காங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க, தப்பு இல்லை. நீங்க மட்டும் சாப்பிடாம இருங்க. ஆனா காலையிலேயே பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க செஞ்சு கொடுங்க. மறுநாள் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு திரும்ப காலையில பூஜை பண்ணிக்கோங்க. அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் பொருள் உணர்ந்து படிச்சாதான் பலன் கிடைக்குமா, இல்லைன்னா பலன் கிடைக்காதா அப்படின்னு கேக்குறாங்க. பொருள் உணர்ந்து படிச்சாதான் பலன் கிடைக்குமான்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க உண்மையாலே நீங்க ஆத்மார்த்தமா கடவுளை நினைச்சு உண்மையான ஒரு பக்தியோடு நீங்க வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்கான பலன் கிடைக்கும். ஏன் பொருள் உணர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சில ஒருத்தவங்க சுதான்றவங்க கேட்டிருந்தாங்க துதிக்கும் அடியவருக்கு அந்த பாடலுக்கு விளக்கம். ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ. சப்போஸ் அவங்க பார்க்கலையே என்னவோ தெரியல, நான் திரும்பி இதில் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதையும். பாருங்க, துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். இந்த வரியை நீங்க சாதாரணமா படிக்க சொல்ல இந்த எந்த ஒரு அர்த்தமும் இதுல உங்களுக்கு தெரியாது. ஏதோ நம்ம வேல்மாறல் படிக்க சொல்றாங்க அப்படின்னு படிச்சுக்கிட்டே போவீங்க. ஆனா இதோட பொருளை பார்த்தீங்கன்னா, துதிக்கும் அடியவர்க்குன்னா யாரு? முருகப்பெருமான வணங்குற அடியவர்கள். நம்மளுக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் ஒருவர் யாரோ ஒருவர் நம்மளை கெடுக்கிறதுக்காக நம்மளை துன்பம் நினைக்கிறாங்க, நம்ம துன்பத்தை கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா என்னன்னு பண்ணுமா, அந்த வேலு அவங்களோட குலத்தையே அவங்களோட பரம்பரையே முதல்ல அப்படியே அறக்கலையும் அவங்கள அழிச்சிட்டு நமக்கும் ஒரு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மள நமக்கு யாராச்சும் கெடுதல் நினைச்சாவே போதும், அவங்கள அழிச்சிட்டு நமக்கு துணையா இருந்து முருகப்பெருமானும் வேலும் நம்ம காத்து அருளும் சொல்றாங்க. இப்படி நம்ம இதோட பொருள் உணர்ந்து நம்ம படிக்கிறப்போ இந்த படிச்சா நமக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படும். இன்னும் நமக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். இதுல ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பிரச்சனையை தீர்றதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எந்த பிரச்சனையோ அந்த பாடலை கூட தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனாலதான் நம்ம பொருள் உணர்ந்து படிங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா பலன் கிடைக்காதா அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பா நீங்க எப்படி படிச்சாலும் உண்மையான பக்தி தான். வழிபாட்டை பொறுத்தவரையும் எந்த ஒரு பயமே வேணாம். உண்மையான பக்தியோட நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். டெய்லி தலை குளிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க உண்மையான ஒரு பக்தியோட 2 சொட்டு கண்ணீர் விட்டு மனதார வழிபட்டீங்கன்னாவே போதும். அதற்கான பலன் கண்டிப்பா உங்களை தேடி வரும். நீங்க டெய்லி காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு
முதல்ல வந்து தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடை வந்து பெருக்கி விட்டுட்டு நீங்க வந்து பூஜை ரூம்ல இருக்கிற தண்ணியை முதல்ல மாத்துங்க. பழைய பூ இருந்தா அதை எடுத்துட்டு சாமிக்கு எல்லாத்துக்கும் புது பூவை வந்து வச்சுட்டு முருகருக்கு வந்து நீங்க 6 அகல் விளக்கு நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு வந்து ஏத்தி டெய்லி உங்களால வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ண முடியும்னா ஒரு பால் அபிஷேகம் பண்ணலாம். இல்ல டெய்லி என்னால முடியாதுன்றவங்க செவ்வாய்க்கிழமை மட்டுமாச்சு நீங்க பால் அபிஷேகமோ ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்ச அபிஷேகம் வந்து செஞ்சு தீப தூபம் காட்டி ஏதோ ஒரு நெய்வேத்தியம் ஒரு பாலோ ஒரு பழமோ என்ன முடியுமோ இல்ல 2 பாதாம் 2 முந்திரி என்ன உங்க கையில கிடைக்குதோ அதை சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி நீங்க வழிபட்டீங்கன்னாவே போதும். டெய்லி இந்த வேல்மாறல் நீங்க 48 நாள் படிக்கிறப்போ உண்மையிலே அதற்கான பலன் வந்து கிடைக்கும். அதுவும் நீங்க பிரம்ம முகூர்த்த வேலையில நீங்க படிச்சு பாருங்க. இன்னும் உங்களுக்கு உங்க மனசுக்குள்ள இருக்க அந்த கஷ்டம் எல்லாம் வந்து படிப்படியா குறையத்து நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்குள்ளே ஒரு திருப்தி, எவ்வளவு கவலை இருந்தாலும் அந்த கவலையில இருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா ஏற்படும். உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து அதை எப்படி சமாளிக்கிறது, அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்ற சிந்தனைகள் உங்களுக்கு தானாவே வந்து கிடைக்கும். ஏதோ நம்ம பிரச்சனையில மாட்டிட்டு இருப்போம், ஐயோ எப்படி வரதுன்னு தெரியலையே, ரொம்ப கவலையில ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க இதெல்லாம் படிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குள்ளேயே ஒரு அதற்கான பதில் வந்து கிடைக்கும். இந்த பிரச்சனையில இருந்து இப்படி வெளியே வரலாம், இந்த மாதிரி பண்ணா இதுல இருந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு தானா வர ஆரம்பிக்கும். நீங்க யாரையும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில என்ன எப்படி முன்னேறணுமோ அதற்கான யோசனைகள், சிந்தனைகள், நல்ல சிந்தனைகள், உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான சிந்தனைகள் தானாவே வர ஆரம்பிக்கும். உங்க பிரச்சனைகள் தீரத்திற்கான வழிகள் தானா வந்து பிறக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, கண்டிப்பா வந்து பலன் கிடைக்கும். இந்த வேல்மாறல் தொடர்ந்து படிச்சு வந்து பலன் பெறுங்க. வேற ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பா வந்து சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.